தமிழ்நாட்டின் தங்க மகனான சுந்தர் பிச்சை மதுரையை பூர்வீகமாக கொண்டவர். நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த சுந்தர் பிச்சை தமிழகத்தில் பள்ளி படிப்பை முடித்தவர். ஐஐடி காரக்பூரில் PhD பட்டம் பெற்ற அவர் அமெரிக்காவின் ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்திலும் பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்திலும் தனது மேலாண்மை படிப்பை முடித்தவர். கடந்த 2004ஆம் ஆண்டு கூகுள் நிறுவனத்தில் இணைந்த சுந்தர் பிச்சை தனது திறமையாலும் கடின உழைப்பாலும் படிப்படியாக உயர்ந்தார். 2009இல் ஜிமெயில், கூகுள் மேப்பை மேற்பார்வை செய்து வந்த சுந்தர் பிச்சை 2015இல் கூகுள் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டார். கடந்த 10 ஆண்டுகளாக இதே பதவியில் தொடரும் சுந்தர் பிச்சையின் சொத்து மதிப்பு 1.1 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிற்கு உயர்ந்துள்ளதாக ப்ளூம்பர்க் அறிக்கை தெரிவிக்கிறது. அதன்படி சுந்தர் பிச்சையின் சொத்து இந்திய மதிப்பில் 9,516 கோடியாக உயர்ந்துள்ளது. இதேபோன்று போப்ஸ் பில்லியனர்கள் பட்டியலிலும் சுந்தர் பிச்சையின் நிகர மதிப்பு 1.2 பில்லியன் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் மிகப்பெரிய கோடீஸ்வரர் பட்டியலில் சுந்தர் பிச்சை இடம் பிடித்துள்ளார். அவரது சொத்து மதிப்பு உயர்வதற்கு காரணம் கூகுளின் தாய் நிறுவனமான ஆல்பாபெட் நிறுவனத்தின் பங்குகளின் விலையேற்றம் கண்டதுதான் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுந்தர் பிச்சை தலைமை செயல் அதிகாரியாக பொறுப்பேற்றது முதல் தற்போது வரை கூகுள் நிறுவனத்தின் பங்குகள் 400 விழுக்காட்டிற்கு மேல் உயர்ந்துள்ளது. குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு AI துறையில் கூகுள் அடைந்த முன்னேற்றம் நிறுவனத்தின் பங்குகளை அசுர வேகத்தில் உயர்த்தியது. இதன் காரணமாக இந்த நிறுவனத்தின் பங்குகள் எப்போதும் இல்லாத அளவிற்கு உயர்ந்து காணப்படுகிறது. முதலீட்டாளர்களுக்கும் 120 விழுக்காட்டிற்கும் மேலான வருமானத்தையும் வழங்கியுள்ளது. ஒரு நிறுவனத்தின் நிறுவனராக இல்லாத தலைமை நிர்வாக அதிகாரி ஒருவர் பில்லியனர் ஆவது என்பது மிகவும் அரிதான சாதனையாகவே பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் வருவாய் அறிவிப்பில் இருந்து தற்போதுதான் வெளியேறியதாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள சுந்தர் பிச்சை இது மிக சிறந்த காலாண்டு என்றும் 40வது முறையாக அதை செய்திருப்பதாகவும் கூறியிருந்தார். ஆல்பாபெட்டில் இணைந்து ஆகஸ்டுடன் 10 ஆண்டுகள் நிறைவடையும் நிலையில் கிளவுட், யூடியூப், பிளே போன்றவற்றில் ஏற்பட்டுள்ள நம்ப முடியாத வளர்ச்சியை எண்ணி பார்ப்பதாகவும் பதிவிட்டுள்ளார். இதற்கு ஒரே வரியில் இம்ப்ரெசிவ் என டெஸ்லா நிறுவன இயக்குனர் எலான் மஸ்க் ரீட்வீட் செய்துள்ளார். இந்த பதிவு சமூக வலைதளங்களில் அனைவராலும் உற்று நோக்கப்படுகிறது.